Hi everyone, welcome to our Kavi'S topic channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் definition of dosage form. ஓகே, dosage formoட definition பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் புதுசாக Kavi'S topic சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். In this first solid dosage form, tablet. A tablet is a unit dose, one or more in medicaments prepared by compression or mold methods. ஓகே, tablet அப்படிங்கிறது ஒரு யூனிட் டோஸ், ஒன்றில் நிறைய மெடிக்கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் டேப்லெட்ஸ். ஓகே, என்னென்ன எக்ஸிபியன்ட் வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு டைல்யூவன்ஸ், டிஸ்இன்டிகிரண்ட், பைண்டர், ஸ்வீட்னஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ். டைல்யூவன்ஸில் வந்துட்டு டேப்லெட்டோட பல்கினஸை கொண்டு வரதுக்காக டைல்யூவன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் டிஸ்இன்டிகிரேட் வந்து டு என்ஷூர் தட் த டேப்லெட் பிரேக்கப்ஸ் இன் தி டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஓகே, டைஜஸ்டிவ் ட்ராக்டில் அதோட டிசால்வ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்ஸ் தான் டிஸ்இன்டிகிரண்ட். தென் பைண்டர், இம்பார்ட்டண்ட் ஃபார் கிரானுலேஷன் ஆஃப் பவுடர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீட்னிங் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பிட்டர் டேஸ்ட் ஆர் ஏதாவது ஒரு டேஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டேஸ்ட் கொண்டு வரதுக்காகவும் தென் வந்து ஒரு ஸ்வீட்டிங் ஏஜென்ட், தென் அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்காகவும் வந்துட்டு நம்ம ஸ்வீட்னிங் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பிக்மெண்ட்ஸ் டு மாஸ்க் அன்கோட்டட் டேப்லெட்ஸ் விஷுவலி அட்ராக்டிவ். தென் coating may be applied to the mask taste. Then smooth tablet for easy swallow. coating வந்து அப்ளை பண்ணுவாங்க அந்த டேப்லெட்ஸ்க்கு. ஓகே, டு மாஸ்க் தி டேஸ்ட், ஸ்மூத் டேப்லெட் ஃபார் ஈஸி ஸ்வாலோ, ஈஸியாக வந்து முழுங்கிறதுக்காகவும் வந்துட்டு கோட்டிங் கொடுப்பாங்க. எக்ஸ்பெண்டிங் செல்ஃப் லைஃப் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவும். தென் ப்ரிவெண்ட் தி கேஸ்ட்ரிக் டிகிரடேஷன் ஆஃப் தி ட்ரக். ஓகே, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த டிகிரேட் ஆக இது தடுக்கிறதுக்காகவும் இந்த கோட்டிங் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு டேப்லெட் டோசேஜ் ஃபார்ம். தென் அதுக்கப்புறம் டேப்லெட்ஸில் வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் டேப்லெட்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்துட்டு பக்கல் அண்ட் சப்லிங்குவல் டேப்லெட். பக்கல் டேப்லெட்ஸ் அப்படின்னா பிளேசிங் பிட்வீன் தி கம் அண்ட் சீக். ஓகே, சீக்குக்கும் கம்முக்கும் நடுவில் தான் வந்துட்டு அந்த பக்கல் டேப்லெட்ஸ் வந்து வைப்பாங்க. அப்புறம் சப்லிங்குவல் டேப்லெட் அப்படின்னா நாக்கு கடியில் வைக்கிறது தான் சப்லிங்குவல் டேப்லெட். அது கரைஞ்சக்கூடிய தன்மை வந்து அந்த டேப்லெட்டில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கமெண்ட்ஸ் ஆஃப் தி போத் சிஸ்டம்ஸ் ராப்பிட்லி டிசால்வ் இன் மவுத் அண்ட் அப்சர்வ் த்ரூ த மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் தி மவுத். ஓகே, அதை ரேப்பிடாக வந்து டிசால்வ் ஆயிரும் மவுத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்துட்டு மியூக்கஸ் மெம்பரேன் வழியாக அப்சர்வ் ஆகி மியூக்கஸ் மெம்பரேன் வழியாக வந்துட்டு அப்சர்வ் ஆயிரும். தென் ட்ரக் ரீச்சஸ் இன் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வித்தவுட் எஃபெக்டிங் தி கேஸ்ட்ரிக் ஜூசஸ் அண்ட் மெட்டபாலிசிங் என்சைம் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஓகே, ட்ரக் வந்து அந்த ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷனை வந்து ரீச் பண்ணிடும். எந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்காமையும் வந்துட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு ரீச் பண்ணிடும். இந்த டைப் ஆஃப் பக்கிள் ரூட் அண்ட் சப்லிங்குவல் ரூட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கும்போது ஈஸியாக வந்துட்டு ட்ரக் வந்து ரீச் ஆயிரும் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வாசோடைலேட்டட் ட்ரக் அண்ட் ஸ்டீராய்டல் ஹார்மோன் ட்ரக். ஓகே, இந்த வகையான டேப்லெட்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்கிள் அண்ட் சப்லிங்குவல் டேப்லெட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து எஃபர்வசன்ட் டேப்லெட்ஸ். ஓகே, எஃபர்வசன்ட் டேப்லெட்ஸ் ஆர் அன்கோட்டட் அண்ட் ஜென்ரலி கண்டெயின் ஆசிட் சப்ஸ்டான்சஸ், citric and tartaric acids and carbonates or bicarbonates which react rapidly in presence of water, release of carbon dioxide. Okay, then they are intended to be dissolved or disposed in water before use if provided. Then tablets immediately dissolved or dispersed, pleasant taste of carbonated drug. ஓகே, இது ஒரு ப்ரெசன்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். இந்த எஃபர்வசன்ட் டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அது வந்து டிசால்வ் ஆயிரும். அப்போ டிசால்வ் ஆன அந்த வாட்டரை தான் வந்து நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணணும். இதுதான் எஃபர்வசன்ட் டேப்லெட்ஸ். ஓகே, நம்ம ஓரளவு அப்படியே எடுத்துக்கூடாது. வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டரில் தான் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கணும். ஓகே, தென் இது வந்து ஈஸியாக வந்து டிசால்வ் ஆயிரும் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன் chewable tablet. ஓகே, chewable tablet அப்படின்னா என்னென்னா சப்பி சாப்பிடக்கூடிய ஒரு மாத்திரைங்க. they are tablets that chewed prior to swallowing. they are designed for administration to the children. ஓகே, சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு டேப்லெட் வந்து ஓரலாக வந்து அவங்க முழுங்க முடியாதனால சப்பி சாப்பிட்ற மாதிரி மாத்திரையெல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி வந்து விட்டமின் சி மாத்திரை, அப்புறம் பேண்டி, அந்த மாதிரி அல்பாண்டசோல் மாத்திரை, அதெல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்வீட்னிங் ஏஜென்ட் அந்த மாதிரி கொடுத்து ஒரு chewable டேப்லெட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து chewable டேப்லெட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே chewable டேப்லெட்டாக இருக்கும். தென் ஓகே, மோஸ்ட்லி வந்து விட்டமின் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா chewable டேப்லெட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாத்திரை எல்லாமே வந்து chewable டேப்லெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கேப்சூல்ஸ் பற்றி பார்க்கலாம். கேப்சூல் அப்படின்னா solid unit dosage form that contain a solid
செமி சாலிட், லிக்விட் அண்ட் ஃபில் அண்ட் ஜெலாட்டின் செல். ஓகே, இது சாலிடாகவும் இருக்கும். செமி சாலிட் ப்ரிப்ரேஷன் எதுனாலுமே வந்துட்டு கேப்சூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் காமன் எக்ஸிபியன்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன எக்ஸிபியன்ட்லாம் வந்து கேப்சூலில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜெலாட்டின், பிளாஸ்டிசைசர் அண்ட் அடிஷ்னல் அடிட்டிவ்ஸ். ஓகே, ஜெலாட்டின் வந்து ஜெல்லிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணணும், ஜெல்லிங் ஏஜென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஜெலாட்டின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸிபியன்ட். ஓகே, இதில் ஜெல்லிங் ஏஜென்ட்டுக்கு ஜெலாட்டின் யூஸ் பண்ணுவாங்க. தென் பிளாஸ்டிசைசர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு என்ஷூர் தி எலாஸ்டிசிட்டி ஆர் மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதுக்காக பிளாஸ்டிசைசர் யூஸ் பண்ணுறாங்க. தென் அடிஷ்னல் அடிட்டிவ்ஸ் வந்து ப்ரிசர்வேட்டிவ், கலரிங் அண்ட் ஒபேசிஃபையிங் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணுவாங்க. தென் என்னென்ன டைப் ஆஃப் கேப்சூல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் அண்ட் சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ். ஓகே, ட்ரை பவுடர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கேப்சூல்ஸ் தான் வந்துட்டு ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ். ஓகே, ட்ரை பவுடர் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறது ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல். தென் soft gelatin capsules வந்து used for semi solid and for active ingredients that are dissolved or suspended in oil. இது எல்லாமே வந்துட்டு soft gelatin capsules. ஓகே, பார்த்தாலே வந்துட்டு ஒரு ஜெல்லி டைப்பில் இருக்கும். இது எல்லாமே soft gelatin capsules. hard gelatin capsule ஒரு ட்ரை ஃபார்மில் வந்துட்டு இருக்கும். எப்படின்னா அமாக்ஸ்லின் கேப்சூல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபிஷ் டேப்லெட், ஃபிஷ் கேப்சூல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லோசெஞ்சஸ். லோசெஞ்சஸ் என்ன? இட் இஸ் அ சாலிட் ப்ரிப்ரேஷன். இது வந்து சாலிட் ப்ரிப்ரேஷன். இப்போ வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிப்சில்ஸ் வந்து கொடுக்குறாங்களா, அது எல்லாமே வந்து லோசெஞ்சஸ் அந்த கேட்டகரியில் தான் வரும். ஓகே, இட் இஸ் அ சாலிட் ப்ரிப்ரேஷன் தட் யூஸ்டு டு மெடிகேட் தி மவுத் அண்ட் த்ரோட் ஃபார் தி ஸ்லோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்டைஜஷன் ஆர் கஃப் ரெமிடிஸ். ஓகே, then they consisting the sugar and gum, the later giving strength and cohesiveness to the lozenges and facilitating the slow release of medicament. ஸ்லோவாக தான் வந்து இதோட மெடிக்கமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம கேண்டி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டைப்பில் தான் வந்து லோசெஞ்சஸ் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ஈஸியாக வந்து அந்த சோர் த்ரோட்டுக்கு எல்லாமே வந்து லோசெஞ்சஸ் வந்து சரியாயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாஸ்டிலஸ். இட் இஸ் அ சாலிட் மெடிக்கேட்டட் பில் ஆர் கேண்டி ப்ரிப்ரேஷன் that designed to dissolve this slowly in the mouth. ஓகே, மவுத்லேயே வந்து டிசால்வ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பாஸ்டிலஸ். தே ஆர் சாஃப்டர் தென் லோசெஞ்சஸ். ஓகே, லோசெஞ்சஸை விட இது வந்து ரொம்ப சாஃப்டராக இருக்கும். தென் தேர் பேஸ் ஆர் கிளிசரால், ஜெலாட்டின், அகேஷியா அண்ட் சுகர். இது வந்து ஈஸியாக கரையக்கூடிய ஒரு பொருள். ஓகே, பாஸ்டிலஸ் அப்படிங்கிறது நாக்கில் வச்சாலே ஈஸியாக வந்து கரையக்கூடிய பொருள். ஏன் அப்படின்னா இதில் வந்து மோஸ்ட்டாக கிளிசரால், ஜெலாட்டின், அகேஷியா அண்ட் சுகர் வந்து இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து அது கரைஞ்சிரும். தென் definition is dental cones, tablet form intended to be placed in the empty socket following a tooth extraction for preventing the local multiplication of pathogenic bacteria associated with tooth extraction. These tablets contain excipients like lactose, sodium chloride, etc. Cones may contain an antibiotic or antiseptic. இந்த மாதிரி antiseptic இல்லை antibiotic டென்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டென்டல் கோன்ஸ்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட் ஃபார்மில் இருக்கும். ஓகே, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதில் என்னென்ன எக்ஸிபியன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது கூட ட்ரக் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸும் ப்ளஸ் எக்ஸிபியன்ஸ் வந்து என்னென்னா லாக்டோஸ், சோடியம் குளோரைடு, இந்த மாதிரி நிறைய எக்ஸிபியன்ஸ் வந்து இந்த டேப்லெட்டில் வந்து கண்டெயின் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பில்ஸ் எல்லாமே வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், அந்த மாதிரி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அதுதான் வந்துட்டு பில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து சாலிட் ஓரல் டோசேஜ் ஃபார்ம் விச் கன்சிஸ்ட் தி ஸ்பெரிக்கல் மாசஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் 1 or more ஆக்டிவ் pharmaceutical ingredients with inert experience. ஓகே, இது வந்து ஒரு சாலிட் ஓரல் டோசேஜ் ஃபார்மில் இருக்கும். தென் இது கூட ஒன்றில் அதிகமான ஆக்டிவ் pharmaceutical ingredientsம் தென் அது கூட எக்ஸிபியன்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்ஸ் ஆர் நவ் ரேர்லி யூஸ்டு. ஓகே, இப்போல்லாம் வந்து பில்ஸ் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஓரல் கிரானியூல்ஸ்னால் பவுடர் ஃபார்மில் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக பவுடராக இருக்காது, ஒரு திரி மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஓரல் கிரானியூல்ஸ்னு சொல்கிறாங்க. they are consisting of solid dry aggregates of powders, particles with regular shape, often supplied in a single dose sachet. ஓகே, கிரானுல்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஷாஷெட்டில் தான் இருக்கும், டேப்லெட் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்காது. ஷாஷெட் ஆர் ஏதாவது ஒரு டின்னில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, தென் சம் கிரானுல்ஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் த டங்க் அண்ட் ஸ்வாலோட் வித் வாட்டர், அதர் ஆர் இன்டெண்டட் டு பி டிசால்வ்டு இன் வாட்டர் பிஃபோர் டேக்கிங். ஓகே, பார்த்தீங்கன்னா பாதி கிரானுல்ஸ் எல்லாமே அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா டங்க் கடியில்
வாயில் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா வாட்டரில் வந்து அப்படியே ஸ்வாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே தண்ணியில் கரைச்சி குடிக்கிற மாதிரி இருக்கும். தென் இது வந்து வாட்டரில் கரைச்சி கூட குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குடிக்கும்போது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஃபர்வசன்ட் கிரானுல்ஸ் எவால்வ் தி கார்பன் டை ஆக்சைடு when added to water. ஓகே, எஃபர்வசன்ட் கிரானுல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து லிபரேட் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி எஃபர்வசன்ட் கிரானுல்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓரல் பவுடர்ஸ். பல்க் பவுடர்ஸ் ஆர் மல்டி டோஸ் ப்ரிப்ரேஷன் consisting of solid, loose, dry particles of varying degree of fitness. ஓகே, இது வந்து ஓரல் பவுடர், டென்டல் பவுடர்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஓரல் பவுடராகவும் கூட நம்ம யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து டென்டல் பவுடர்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஓரலாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்து ஓரல் பவுடர்னு சொல்கிறாங்க. தென் கண்டெயின் 1 or more ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் எக்ஸிபியன்ஸ். ஓகே, இதில் வந்துட்டு ஒன்றும் இல்லை அதிகமான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் இதில் எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை யூஸ் பண்ணாமல் கூட ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கும். இஃப் நெசசரி கலரிங் மேட்டர்ஸ் அண்ட் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ், தேவைப்பட்ட கலரிங் மேட்ரு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலி கண்டெயின் நான் பொட்டன்ட் மெடிக்கமெண்ட்ஸ். இது வந்து ஒரு நான் பொட்டன்ட், எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. சச் அஸ் ஆன்டாசிட் சின்ஸ் த பேஷண்ட்ஸ் மெஷர்ஸ் அ டோஸ் பை வால்யூம் யூஸிங் 5 ml ஆஃப் மெடிசன் ஸ்பூன். ஓகே, ஒரு மெடிசன் ஸ்பூன் யூஸ் பண்ணி அந்த எவ்வளோ எம்எல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எவ்வளோ கிராம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பவுடரை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, மோஸ்ட்லி ஆன்டாசிட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஓரல் பவுடர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் லிக்விட் டோசேஜ் ஃபார்மில் ஓரல் சொல்யூஷன், ஓரல் எமல்ஷன், ஓரல் சஸ்பென்ஷன், சிரப், எலிக்சர், மவுத்வாஷ், லிங்டஸ், ஓரல் ட்ராப்ஸ், கார்கில்ஸ், லோஷன், நோசில் ட்ராப்ஸ் அண்ட் ஸ்ப்ரேஸ், கொலோடியன், பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு லிக்விட் டோசேஜ் ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓரல் சொல்யூஷன். ஓரல் சொல்யூஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஓரல் சொல்யூஷன்ஸ் ஆர் கிளியர் லிக்விட் ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபார் ஓரல் யூஸ் கண்டெய்னிங் 1 or more ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் டிசால்வ்ட் இன் அ சூட்டபிள் வெஹிக்கல். ஓகே, ஏதாவது ஒரு வெஹிக்கிள் கூட ஒரு ஒன்று இல்லை அதிகமான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஓரல் சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. இது வந்து ஒரு கிளியர் லிக்விட் ப்ரிப்ரேஷனாக இருக்கும். தென் எமல்ஷன் அப்படின்னா என்ன? எமல்ஷன் வந்து வாட்டர் இன் ஆயிலும் இருக்கலாம், இல்லை ஆயில் இன் வாட்டராகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. போத் 2 டைப் இருக்குது. Oral emulsions are stabilized oil in water dispersions, either both phases which may contain dissolved solids, or either oil is dispersed in finally divided from in water or vice versa. Okay, வாட்டரில் வந்துட்டு டிசால்வ் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் யூஸிங் எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த எமல்ஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஓரல் எமல்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஓரல் சஸ்பென்ஷன். In oral suspension, biphasic liquid preparations for oral use containing 1 or more active ingredients suspended in the suitable vehicle, both as per the emulsion மாதிரி தான். இது வந்து ஓரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதில் வந்துட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றும் இல்லை அதிகமான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு சூட்டபிள் வெஹிக்கிள் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, தென் இது வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் கூட இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது கூடயே நம்ம டிஸ்டில் வாட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த பாட்டிலில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து சஸ்பென்ஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, அதை நம்ம இன்டேக் பண்ணிக்கலாம். இட் செடிமெண்ட் which is rapidly dispersed on shaking to give a uniform suspension which remains sufficiently stable to enable the correct dose to be delivered. ஓகே, இது மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து ஆன்டிபயோட்டிக் தான் வந்து சஸ்பென்ஷன் ஃபார்மில் இருக்கும். ஓகே, தென் சிரப். இட் இஸ் அ கான்சன்ட்ரேட்டட் அக்யூஸ் சொல்யூஷன் ஆஃப் சுகர், யூஸ்வலி சுக்ரோஸ் டு விச் மெடிக்கமெண்ட்ஸ் ஆர் ஆடட். ஓகே, சிரப்பில் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து சுக்ரோஸ் தான் வந்துட்டு ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸாக வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் சிரப் எல்லாமே வந்து ஒரு ஸ்வீட்னிங் ஏஜெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டோசேஜ் ஃபார்மாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளேவர்ட் சிரப்ஸ் ஆர் தி கன்வீனியன்ட் ஃபார்ம் ஆஃப் மாஸ்கிங் டிஸ்கிரிபிள் டேஸ்ட். ஓகே, இதில் வந்து அந்த டேஸ்ட்டு அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெறும் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் பிட்டர் டேஸ்ட் அந்த மாதிரி கொடுக்கறதுனால நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஆர் ஸ்வீட்னிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க இந்த சிரப்பில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எலிக்சர். இட் இஸ் ப்ளசன்ட்லி ஃப்ளேவர்ட் கிளியர் லிக்விட் ஓரல் ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் போட்டன்ட் ஆர் நாசியஸ் ட்ரக். Vehicle may contain high proportions of ethanol or sucrose together with antimicrobial preservatives which confers the stability of the preparations. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா சிரப் ஃபார்மில் தான் இருக்கும். எலிக்சர்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு சைல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வந்து நம்ம கொடுப்பாங்க. இது ஒரு ப்ளசன்ட் ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஓகே, தென் மவுத் வாஷ், லிங்டஸஸ். ஓகே, மவுத் வாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது வாயில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் இருக்குது
வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு இந்த ரூட் கேனல் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி மவுத் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கார்கிலோட சிமிலரில் தான் இருக்கும். ஓகே, கார்கில் மாதிரி தான் இருக்கும் மவுத் வாஷு. தீஸ் ஆர் சிமிலர் டு கார்கில் பட் ஆர் யூஸ்டு டு ஓரல் ஹைஜீனுக்காக வந்துட்டு மவுத் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மவுத் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க. டு ட்ரீட் த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் மவுத்தில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மவுத் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிராண்டட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்டரின் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிராண்டட் ஆஃப் மவுத் வாஷ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. தென் லிங்டர்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ விஸ்கஸ் லிக்விட் ஓரல் ப்ரிப்ரேஷன். இட் இஸ் ஆல்சோ ஒரு ஓரல் ப்ரிப்ரேஷன் தான் தட் ஆர் யூஸ்வலி ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் த ரிலீஃப் ஆஃப் கஃப். ஓகே, கஃபை ரிலீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் லிங்டர்ஸ். இட் கண்டெய்ன்ஸ் ஹை ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் சிரப் அண்ட் கிளிசரால். ஓகே, இது கூட வந்துட்டு சிரப் இருக்கும், தென் கிளிசரால் இருக்கும். ஒரு ஹை ப்ரொபோர்ஷனாக வந்து சிரப்பும் கிளிசராலும் தான் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. விச் ஹாவ் தி டிமுல்சன்ட் எஃபெக்ட் ஆன் தி மெம்ப்ரேன் ஆஃப் தி த்ரோட். ஓகே, ஒரு ஸ்மூத்னிங் எஃபெக்டை வந்து கொடுக்கும் அந்த த்ரோட்டுக்கு. அதனால தான் வந்துட்டு இதில் வந்து கிளிசராலும் சிரப்பும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட டோஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 5 ml வந்து கொடுப்பாங்க. டோஸ் வேல்யூமே ஸ்மால் 5 ml அண்ட் டு ப்ரொலாங் தி டிமல்சன்ட் ஆக்ஷன் தே சுட் பி டேக்கன் அன்டைலூட்டட். ஓகே, எந்த ஒரு வாட்டரில் எதுவுமே டைலூட் பண்ணாமல் அந்த லிங்டர்ஸஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓரல் ட்ராப்ஸ் அப்படின்னா ஓரல் ட்ராப்ஸ் ஆர் லிக்விட் ப்ரிப்ரேஷன். இது ஒன் டைப் ஆஃப் லிக்விட் ப்ரிப்ரேஷன்ஸ். குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து ட்ராப்ஸ் கொடுப்பாங்கல்ல, அது எல்லாமே வந்து ஓரல் ட்ராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Are for oral use intended to be administration in small volume with the aid of suitable measuring device. ஓகே, மெஷரிங் டிவைஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஓரல் ட்ராப்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, இது அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ml கம்மியாக தான் அந்த டிவைஸில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி அந்த ட்ராப்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். தே மே பி சொல்யூஷன், அது வந்து சொல்யூஷனாகவும் இருக்கலாம், இல்லை சஸ்பென்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை எமல்ஷனாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்கில் அப்படின்னா இட் இஸ் அ சிமிலர் டு மவுத் வாஷ் மாதிரி தான். கார்கில் வந்து நம்ம வந்து ஸ்வாலோ பண்ணிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தே ஆர் ப்ரிப்பேர்ட் இன் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் வித் டைரக்ஷன் ஃபார் த பேஷண்ட் டு டைலூட் வித் வார்ம் வாட்டர் பிஃபோர் யூஸ். ஓகே, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வார்ம் வாட்டரில் அந்த கார்கிலை வந்து மிக்ஸ் பண்ணி அப்புறம்தான் வந்து நம்ம வந்து ரின்ஸ் பண்ணணும் மவுத்தில். தீஸ் ஆர் அக்வஸ் சொல்யூஷன் யூஸ்ட் இன் தி ப்ரிவென்ஷன் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து கார்கில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லோஷன்னா இட் இஸ் அ மோனோஃபேசிக் லிக்விட் ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். இது வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். இட் இஸ் அ டைப் ஆஃப் மோனோஃபேசிக் லிக்விட் ப்ரிப்ரேஷன். இது வந்து எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் வந்து நமக்கு கொடுக்க தேவையில்லை லோஷனுக்கு. வித்தவுட் ஃப்ரிக்ஷன்ஸ் எய்தர் டேப்ட் ஆன் தி ஸ்கின் ஆர் அப்ளைட் ஆன் அ சூட்டபிள் ட்ரெஸ்ஸிங் அண்ட் கவர்டு வித் அ வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் டு ரெடியூஸ் தி எவாப்ரேஷன்ஸ். ஓகே, next one nasal drops and sprays. Drug in aqueous solutions may be installed into the nose from the dropper or a plastic squeeze bottle used for local effect. Example antihistamine and decongestant உள்ள பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஆன்டிஹிஸ்டமின் இருக்குது அப்படிங்கிற ரொம்ப சளி இருக்குது ரன்னிங் நோஸாக இருக்குது அப்படின்னாலும் இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டோசேஜ் வந்து நியூ பார்ன் பேபிக்கு இருக்குது, சைல்டுக்கு இருக்குது, தென் பேபிக்கு, நெக்ஸ்ட் வந்து அடல்ட்டுக்கு, இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நேசல் ட்ராப்ஸ் அண்ட் ஸ்ப்ரேஸ்க்கு. இது வந்து அதிலே வந்துட்டு அந்த ட்ராப்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ஸ்மால் ஹோல் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கூட அதில் வந்துட்டு இருக்கும். ஓகே, ட்ராப்பர் கூட கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து ட்ராப் பண்ணி கூட நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அதில் வந்து டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நேசல் ட்ராப்ஸ் அண்ட் ஸ்ப்ரேஸ். நெக்ஸ்ட் ஒன் கொலோடியன் இஸ் அ சொல்யூஷன்ஸ் ஆஃப் நைட்ரோசெல்லுலோஸ் இன் எய்தர் ஆர் அசிட்டோன் சம்டைம்ஸ் வித் அடிஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். இதில் வந்து ஈத்தரும் இருக்கலாம், இல்லை அசிட்டோனும் இருக்கலாம். தென் அது கூட ஆல்கஹால் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்னு சொல்கிறாங்க கொலோடியன். ஓகே, ஏதாவது ஒரு புண்ணு ஏற்பட்டிருக்கு இந்த கையில் இல்லை காலில் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆஸ் அ சால்வெண்ட் எவாப்ரேட்ஸ் இட் ரைஸ் டு தி செல்லாய்ட் லைக் ஃப்ளேம். இட் இஸ் அ ஹைலி ஃப்ளேமபிள். இது வந்து ஒரு ஃப்ளேமபிள் ஆன ஒரு ப்ராடக்ட்டு. காம்பவுண்ட் ரிமூவர் கன்சிஸ்ட் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் அண்ட் சாலிசிலிக் ஆசிட் இன் அன் acetone collodion base used in the treatment of warts by the பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் கொலோடியன். இது வந்து கெரட்டோலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பெயின்ஸ் அப்படின்னா என்ன? பெயின்ஸ் ஆர் தி மோனோபேசிக் லிக்விட்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் டு த ஸ்கின் ஆர் மியூக்கஸ் மெம்பரேன். இது வந்து ஒரு மோனோஃபேசிக் லிக்விடில் தான் இருக்கும். தென் ஸ்கின் வந்து பெயின் கண்டெயின் volatile solvents that evaporates quickly to leave the dry resinous film of the medicaments. Throat pains are more viscous due to high content of glycerol that descend to the
ப்ரோலாங் கான்டாக்ட் ஆஃப் த மெடிக்கமெண்ட் வித் த அஃபெக்டட் சைட். ஓகே, இது வந்து மவுத் பெயிண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த பிராண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் த்ரோட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேரண்டல் டோசேஜ் ஃபார்ம். பேரண்டல் டோசேஜ் ஃபார்ம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு இதுதான் இன்ஜெக்ஷன். ஓகே, சைட் ஆஃப் இன்ஜெக்ஷன். அண்ட் இன்ஜெக்ஷன் இஸ் அன் இன்ஃபியூஷன் மெத்தட் ஆஃப் புட்டிங் லிக்விட் இன் டு தி பாடிக்குள்ளே வந்து நம்ம ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த லிக்விடை வந்து கொடுக்கறது தான் வந்துட்டு பேரண்டல் டோசேஜ் ஃபார்ம். ஓகே, இப்போ எனி சைட் ஆஃப் தி பாடி. ஓகே, எந்த ஒரு ஐவி ஆர் சப்லிங்குவல் இந்த மாதிரி இன்ட்ராமஸ்குலர் சப்க்யூட்டேனியஸ் அந்த மாதிரி சைட் ஆஃப் இன்ஜெக்ஷன் வந்து பேரண்டல் டோசேஜ் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஓகே, யூஸ்வலி வித் த ஹாலோ நீடில் அண்ட் சிரஞ்ச் அண்ட் சிரஞ்ச் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த பேரண்டல் டோசேஜ் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க, விச் இஸ் பியர்ஸ்டு த்ரூ தி ஸ்கின். என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன்ஸ், இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன், சப்க்யூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன், இன்ட்ரா ஆர்டியல், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது இன்ஜெக்ஷனில். நெக்ஸ்ட் ஒன் செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம். செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மில் ஆயின்மெண்ட், ஜெல்ஸு, க்ரீம்ஸு, பேஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம் இருக்குது. ஸோ செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம் ointments are semi-solid greasy preparations for application to the skin, rectum or nasal mucosa. ஓகே, ஆயின்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மு. இது வந்து ஒரு க்ரீஸி சப்ஸ்டன்ஸில் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பேஸ் வந்து யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு ஆயின்மெண்ட்ஸ். ஓகே, பேஸ் இஸ் யூஸ்வலி anhydrous or immiscible with skin secretion. இது வந்து ஸ்கின் செக்ரேஷனில் வந்து இம்மிசிபிளாக இருக்கணும். அந்த பேஸ் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து இருக்கணும். தென் ஆயின்மெண்ட்ஸ் மே பி யூஸ்ட் அஸ் எமோலியன்ட் ஸ்மூத்னிங் சர்ஃபேஸ்க்காகவும், தென் டிசால்வ் மெடிக்கமெண்ட்ஸ் டு த ஸ்கின் இதுக்காகவும் வந்துட்டு இந்த ஆயின்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் ஜெல்ஸ் வந்து என்னென்ன ஜெல்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து டோசேஜ் ஃபார்ம்லனா எந்த ஒரு ஸ்கின் சர்ஃபேஸ்க்காக இருந்தாலும் இல்லை ரொம்ப பெயினிங் இருக்குது தெரப்யூட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜெல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இன்ன ஜெல் லிக்விட் ஃபேஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித் த 3D polymeric matrix having a high degree of physical or chemical cross-linking. It is used for medications, lubrications and some miscellaneous applications like carrier for spermicidal agents to be used in intravaginally. ஓகே, இந்த மாதிரி ஜெல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் one paste are basically ointments into high percentage of insoluble solid has been added. இதில் வந்து இன்சால்யூபிள் சாலிட் வந்து இந்த ப்ரிப்ரேஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி வந்து ஆயின்மெண்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை வந்து இதில் பேஸ்ட்டில் வந்து இருக்காது. ஓகே, எக்ஸ்ட்ராடினரி அமௌண்ட் ஆஃப் பர்டிகுலேட் மேட்டர் ஸ்டிஃப்னஸ் டு தி சைடு. இது ஒரு ஸ்டிஃப்னஸாக தான் இருக்கும் அந்த பேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா. இட் ப்ரொவைட்ஸ் லெஸ் ஹீட்டிங் அண்ட் பென்ட்ரேஷன்ஸ் தென் ஆயின்மெண்ட். இட் மே குட் protective barrier when placed on the skin. Solid they contain can absorb and thereby neutralize the certain noxious chemicals before they ever reach the children. Okay, these are paste அப்படிங்கிறது ஒரு செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம். இதில் வந்து இன்சால்யூபிள் சாலிட் வந்து ஆட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மற்ற செமி சாலிடை விட இது ரொம்ப ஸ்டிஃப்னஸ் வந்து இதில் அதிகம். க்ரீஸி பேஸ்ட் க்ரீஸியாக இருக்குமா இருக்காது. இது வந்து லெஸர் பேஸ்ட், நான் க்ரீஸி பேஸ்ட், பெசோரியன் பேஸ்ட். ஓகே, இதுதான் டைப் ஆஃப் பேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்ஹேல் டோசேஜ் ஃபார்ம். இன்ஹேலர் டோசேஜ் ஃபார்ம் அதில் என்னென்ன இன்ஹேலர் இருக்குன்னா மீட்டர் டோஸ் இன்ஹேலர் அண்ட் ட்ரை பவுடர் இன்ஹேலர். ஓகே, இன்ஹேலர் ஆர் தி சொல்யூஷன் சஸ்பென்ஷன் ஆர் எமல்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இன் த மிக்சர் ஆஃப் இன்னர் ப்ரொப்பலன்ஸ். இதில் வந்து சொல்யூஷன் இல்லை சஸ்பென்ஷன் இல்லை எமல்ஷன் ஃபார்மில் வந்துட்டு இந்த இன்ஹேலர் ஃபார்ம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆஃப் டோஸ் ஆஃப் மெடிக்கமெண்ட்ஸ் அண்டர் த ப்ரெஷர் ஏரோசோல் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த இன்ஹேலர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன் த ஃபார்ம் ஆஃப் டாப்லெட்ஸ் ஆஃப் 50 mm diameter or less form of container through the spring loaded value incorporating a metering device. It is commonly used in the treatment of asthma and other respiratory problem. மோஸ்ட்டாக வந்து ஆஸ்மா பேஷண்ட்டுக்கும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்டுக்கும் வந்து இந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் நெபுலைசர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஸ்மா பேஷண்ட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்க்கு வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க இந்த நெபுலைசர். ஓகே, நெபுலைசர் வந்து it is a device used to administer medicaments in the form of liquid mist into the airway. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிக்விடாக வந்து அந்த ஏர்வே வந்து பாஸ் ஆகும். இது வந்து
CO2 லெவல் வந்து குறையும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெபுலைசர் யூஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் இல்லை ஏரை வந்து அந்த பம்பு வழியாக லிக்விட் மெடிசனாக வந்து நமக்கு வேப்பராக வந்து டர்ன் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஹேல் பண்ணுறதுக்கு அந்த லிக்விட் வந்து நல்லா வேப்பரைஸாக ஆகும்போது அவங்களால மூச்சு விடுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஜென்ரலி ப்ரிஃபர் டு தி இன்ஹேலர் ஃபார் பேஷண்ட். ஓகே, இன்ஹேல் பண்ணுறதுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடியது நெபுலைசர். இது வந்து ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகே, மோர் போர்ட்டபிள் அண்ட் இதில் சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது மோஸ்ட்டாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்க்கும் சிவியர் அட்டாக்ஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து நெபுலைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் ரெக்டல் அண்ட் வெஜினல் டோசேஜ் ஃபார்ம். இதில் சப்போஸ்டரி அப்படிங்கிறது ஒரு செமி சாலிட் மாஸ். இது வந்து மோஸ்ட்டாக பார்த்தோம் சப்போஸ்ட்ரி வந்து வெஜினல் சப்போஸ்ட்ரி, ரெக்டல் சப்போஸ்ட்ரி, யுரேத்ரல் சப்போஸ்ட்ரி அண்டு இயர் கோன்ஸ். இந்த மாதிரி வந்து பாடி கேவிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்துட்டு சப்போஸ்டரிஸ். அதர் தென் மவுத் வி ஆர் யூஸ்டு சப்போஸ்ட்ரிஸ் இன் ரெக்டல், வெஜினல், யுரேத்ரல் ஆர் இயர் கோன்ஸ். இட் இஸ் அ செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம். இது மோஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலி கோன் ஷேப்பில் தான் இருக்கும். இட் இஸ் அ புல்லட் ஷேப் தட் இஸ் இன்சர்ட்டட் எய்தர் இன் த ரெக்டம் ஆர் வெஜினா. இது வந்து பாடி டெம்பரேச்சரில் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நம்ம அதை பாடி கேவிட்டியில் வந்து இன்சர்ட் பண்ணாலே அந்த பாடி டெம்பரேச்சரை வந்து மெல்ட் பண்ணிடும். அந்த ப்ராடக்டை வந்து மெல்ட் பண்ணி அதோட ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வந்து சப்போஸ்ட்ரி. தென் எனிமா அப்படின்னா, an enema is a procedure of introducing liquid into the rectum and colon via anus. இது வந்து ரெக்டம் வழியாக இல்லை ஆனஸ் வழியாக வந்து நம்ம லிக்விடை வந்து இன்சர்ட் கொடுப்போம். ஓகே, ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இந்த ப்ரொசீஜருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது used as bowel stimulant to treat the constipation வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த எனிமா வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர் வால்யூம் அப் டு 2 liters warmed to body. எக்ஸாம்பிள் சாஃப்ட் சோப் எனிமியா அண்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட் எனிமா. மோஸ்ட்டாக வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் எனிமா தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டென்ஷன் எனிமா, தேர் வால்யூம் டஸ் நாட் எக்ஸீட் 100 ml, நோ வார்மிங் நீடட், பேரியம் அனிமா அண்டு நியூட்ரியன் எனிமா. நெக்ஸ்ட் ஒன் பெசரி. பெசரி அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் சப்போஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். அதர் நேம் வெஜினல் சப்போஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. பெசரிஸ் ஆர் சாலிட் மெடிக்கேட்டட் ப்ரிப்ரேஷன் டிசைன்டு ஃபார் இன்சர்ஷன் இன்டு வெஜினா வேர் தி மெல்ட் அண்ட் டிசால்வ். ஓகே, இது வந்து வெஜினல் டோசேஜ் வெஜினலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு தான் பெசரிஸ். ஓகே, பெசரிஸ் வந்து அதர் நேம் வந்து சப்போஸ்ட்ரி ஆர் வெஜினல் சப்போஸ்ட்ரி. இந்த பெசரி வந்து நார்மலாக வந்து இன்சர்ட் பண்ணும்போது பாடி டெம்பரேச்சரில் வந்து மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதோட ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். இது மவுல்டட் பெசரிஸ், compressed pessaries and vaginal capsules. மவுல்டட் பெசரிஸில் வந்து கோன் ஷேப் அண்ட் ப்ரிப்பேர்டு பை மோல்டன் மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான் மவுல்டட் பெசரிஸ். கம்ப்ரஸ்டு பெசரிஸ்னால் நம்ம ப்ரெஷர் மூலியமாக வந்து அந்த பெசரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர்ட் பை கம்ப்ரெஷன் அ சிமிலர் மேனர் டு ஓரல் டேப்லெட்ஸ் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் ஷேப். வெஜினல் கேப்சூல்ஸ் வந்து ப்ரிப்பேர் சர்மஸ் சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் வெஜினல் கேப்சூல்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வேரியஸ் சைஸ் அண்ட் ஷேப். ஓகே, இதுதான் வந்து பெசரிஸ். இட் இஸ் அ டைப் ஆஃப் சப்போஸ்டரிஸ் அண்ட் ஆல்சோ வெஜினல் சப்போஸ்டரிஸ். ஓகே, ஆர் வெஜினல் பெசரிஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாட் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் இந்த டோசேஜ் ஃபார்ம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கவிஸ் ஃபார்மா டாபிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.